பார்த்து ஒரு டவுட் கேட்கலாம்னு வந்திருக்கோம். நான் கேளுங்க சார். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி லேபுக்கு போனோம்னா பிப்பேட்லலாம் லிக்விட் எடுக்கிறோம்ல சார். ஆமா. அப்போ அதுல தான் சார் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. நாங்கள் லிக்விட் எடுத்தோம்னா இப்போ 10 ml நாங்கள் எடுக்க சொல்றாங்கன்னா நாங்கள் 12 ml எடுத்தாதான் 10 ml வருது. ஒரு 2-3 ட்ராப் கீழே விழுந்துடுது. அதுக்கு ரீசன் கேட்டுட்டு போலாம் சார். அப்படியா? நான் செஞ்சு வேணாலும் காட்டுறேன். நல்லா ரைஸ் பண்ணு. ஃபியூ டிராப்ஸ் கொட்டுது. கட்ட வரல மேலே வச்சு மூடிட்டா கொஞ்சம் கொட்டுது. இப்போ கொட்டுறது நின்றுடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் கொட்டு நின்றுடுச்சா? நின்றுடுச்சு. இது அது மேலே சைடில் உள்ளது. இதுலேருந்து வர்றது நின்றுச்சு. இந்த உள்ளேருந்து லிக்விட் வெளியே வர்றது நின்றுடுச்சு. ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் இந்த லிக்விட் காலத்துக்கு மேலே ஏர் இருக்குல்ல, கட்டவரில் பிடிச்சி வச்சுருக்கல, அதுக்கும் இந்த லிக்விட் காலத்துக்கும் இடைப்பட்ட காற்றினுடைய அழுத்தம் தான் காரணம். ரைட்டா? எனக்கு ஒரு டவுட்ஸ். பிப்பெட்டோட உள்ள இருக்கிற காற்றோட அழுத்தமும் வளிமண்டல அழுத்தமும் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா ஈக்குவலாக இருக்குமா? அதாவது உள்ள இருக்க காற்றினுடைய அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்தோட குறைச்சலா சமமா கூடயா அப்படின்னு கேட்குறேன். இப்போ இந்த லிக்விடில் கீழ் நோக்கி 2 விசை செயல்படுது, மேல் நோக்கி ஒரு விசை செயல்படுது. அது கீழ்நோக்கி விசை என்னன்னா இந்த ஏற்காலம் இருக்குல்ல, இதுல இது வரைக்கும் உள்ள காற்றினுடைய அழுத்தம் அது ஒரு கீழ்நோக்கி விசையை செலுத்தும். இந்த லிக்விடோட வெயிட் இருக்கு பார்த்தியா, அது ஒரு கீழ்நோக்கி விசையை செலுத்தும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தெரியுமா? வளிமண்டல அழுத்தம் அது மேல் நோக்கி செயல்படும். வளிமண்டல அழுத்தம் என்ன பண்ணும்? ஒரு அப்போர்ட் த்ரஸ்ட்டை கொடுக்கும். இந்த லிக்விடில் மேல் நோக்கி செயல்படும். இந்த மேல் நோக்கிய வளிமண்டல அழுத்தமும் அதாவது மேல் நோக்கிய விசையும் கீழ்நோக்கிய விசைகள் இருக்குல்ல, இந்த காற்றினால் ஏற்படக்கூடிய கீழ்நோக்கிய விசை, இந்த திரவத்தினுடைய எடையால் ஏற்படக்கூடிய கீழ்நோக்கிய விசை ரெண்டும் சமமாகும் போது ஈக்குலிபிரியம் அடைஞ்சிடும். அப்போ லிக்விட் இதுலேருந்து வெளியவே வராது. ஏன்னா அவர் ஏரே வராமல் மூடி வச்சுருக்கிறான், லிக்விட் வராது. கரெக்டா? ஆரம்பத்தில் என்ன பிரச்சனைனா இந்த ஏற்காலம் இருந்ததுல அதனுடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அது ப்ரெஷரை குறைச்சிக்கணும். வால்யூம் அதிகமானா காற்றினுடைய அழுத்தம் என்ன ஆகும்? குறையும். வால்யூம் அதிகமான அழுத்தம் குறையும். இப்போ இந்த ஏற்காலத்தோட அழுத்தத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏர் என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அப்போ கனல் என்ன ஆகணும்? அதிகரிக்கணும். கனல் அதிகமாகணும் என்ன ஆகும்? இடம் இதுக்கு தேவையா? இதில் உள்ள லிக்விட்ல ஃபியூ டிராப்ஸ் என்ன பண்ணும்? கீழே போயிடும். இப்போ இந்த ஏற்காலத்தோட ப்ரெஷர் செலுத்தக்கூடிய விசை, இந்த லிக்விட் இருக்குல்ல அதோட வெயிட், அது செலுத்தக்கூடிய கீழ்நோக்கிய விசை ரெண்டும் எதுக்கு சமம்? மேல் நோக்கிய வளிமண்டல அழுத்தத்துக்கு சமம், அப்போர்ட் த்ரஸ்ட்டுக்கு சமம். ஈக்குலிபிரியம் வந்துருச்சு. அதனால அங்கே என்ன ஆகுது? லிக்விட் அப்படியே நிற்கிது. ஆரம்பத்தில் சொட்டுறதுக்கு காரணம் அந்த ஏற்காலம் தன்னுடைய ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிக்கணும் முயற்சி பண்ணுது. அப்போ ரெடியூஸ் பண்ண என்ன பண்ணணும்? வால்யூம் அதிகரிக்கணும். வால்யூம் அதிகரிக்கணும் என்ன பண்ணணும்? இங்கே உள்ள லிக்விடை வெளியே தள்ளணும். அப்போ தான் அதுக்கு இடம் கிடைக்கும். இப்போ ஏரே இங்கே போகல. இப்போ என்ன ஆகுது? ஃபோர்ஸ் வந்து சமமாக இருக்குது. கீழ்நோக்கிய விசையும் மேல் நோக்கிய விசையும் சமம். மேல் நோக்கிய விசையை செலுத்துறது யாரு? வளிமண்டல அழுத்தம். கீழ்நோக்கிய விசையை செலுத்துறது யாரு? இந்த ஏற்காலம் பிளஸ் வெயிட் ஆஃப் த லிக்விட். இப்போ இந்த கட்டவரை லேசாக நீவுறான்னு வச்சுக்கோ, அங்கே கொண்டு போ. ஏர் உள்ளே போக ஆரம்பிக்கும், அழுத்தம் அதிகரிக்கும். அழுத்தம் அதிகரிச்சா லிக்விட் என்ன பண்ணும்? கீழே சொட்ட ஆரம்பிக்கும். எடுமா வருதா? அப்போ இந்த காரணத்தினால தான் ஆரம்பத்தில் என்ன பண்ணுது? 2 drops ஆஃப் லிக்விட் வெளியே வர ஆரம்பிக்கும். ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா வரல. இந்த சந்தேகம்? ஓகேம்மா, குட்.